ஒரு செப்பு பாத்திரம் ஒருபோதும் காலியாகாது. எவ்வளோ பேருக்கு வேணும்னாலும் சாப்பாடு கொடுக்கலாம். இது சாத்தியமா? மகாபாரதத்துல நடந்த உண்மை இது. கானகத்தில பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம். திரௌபதியோட கவலை பெருசா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முனிவர்கள், ரிஷிகள், வழிப்போக்கர்கள் வந்தாங்க. அந்த காட்டுல உணவு எங்கே? வேட்டையாடினா கூட 500 பேருக்கு சமைக்கிறதெல்லாம் சாத்தியமா? திரௌபதி ரொம்ப கவலைப்பட்டா. நாங்க ராஜ பரிவாரம், விருந்தோம்பல் தான் எங்க தர்மம். இப்போ எப்படி? ஒரு நாள் யுதிஷ்டிரன் தன் மனைவியோட கண்ணீரை பார்த்தார். உடனே சூரிய பகவானே கடுமையா தவம் செஞ்சு பிரார்த்திச்சாரு. சூரிய பகவான் தோன்றினாரு. கையில ஒரு ஜொலிக்கிற செப்பு பாத்திரம். யுதிஷ்டிரா, இது அக்ஷய பாத்திரம், அழிவில்லாத பாத்திரம். ஒரே ஒரு நிபந்தனை, திரௌபதி சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் இந்த பாத்திரத்துல உணவு தீர்ந்து போகாது. திரௌபதி மகிழ்ச்சியா அந்த பாத்திரத்தை ஏத்துக்கிட்டா. அன்னைக்கு முதல் ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடந்துச்சு. 10 பேருக்கு சமைச்சா 10 பேருக்கு உணவு வந்துச்சு. 100 பேருக்கு வேணுமா? 100 பேருக்கு உணவு தோணுச்சு. 1000 பேருக்கா? அதுவும் சாத்தியம். ஆனா ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்துச்சு. கோபக்கார துர்வாச முனிவர். அவரோட பேரே போதும், எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் கோவப்பட்டா சாபம் கொடுப்பாரு. அந்த முனிவர் 10,000 சீடர்களோட வந்தார். பாண்டவர்களே, நாங்க ஆற்றில் குளிச்சிட்டு வர்றோம், அதுக்குள்ள எங்களுக்கு உணவு தயார் பண்ணுங்க. திரௌபதிக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுது. ஏன்னா அவ ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டா, பாத்திரத்தை கழுவி வச்சிட்டா. இப்போ என்ன பண்றது? திரௌபதியை அழுதுட்டே கிருஷ்ணரை மனசுக்குள்ள கூப்பிட்டா. கண்ணா, காப்பாத்து. கிருஷ்ணர் அப்போதே தோன்றினார். சிரிச்சுட்டே சொன்னாரு, சகி, கவலைப்படாதே, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா. திரௌபதி கவலையோட அந்த காலி பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா. கிருஷ்ணர் பாத்திரத்தை பார்த்தார். அதுல ஒரு சின்ன கீரை இலை ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டார். ஆஹா, என் வயிறு நிறைஞ்சது. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? துர்வாச முனிவரும் அவரோட 10,000 சீடர்களும் ஆற்றங்கரையில இருந்தாங்க. திடீர்னு எல்லாருக்கும் வயிறு முழுசா நிறைஞ்ச மாதிரி உணர்ந்தாங்க. ஐயோ, நாம சாப்பிடாம இருக்கிற பாண்டவர்கிட்ட போனா அவங்களுக்கு அவமானம் ஆயிடும். நம்மளும் பசி இல்லாம இருக்கோம், வேற எங்கேயாவது போயிடலாம் நினைச்சு போயிட்டாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? அக்ஷய பாத்திரம் என்பது வெறும் அதிசய பாத்திரம் இல்ல, அது தர்மத்தோட சின்னம். விருந்தோம்பல் தர்மத்தோட சின்னம். யுதிஷ்டிரன் ஒருபோதும் யாரையும் பசியோட திரும்ப அனுப்பல. அவர் நேர்மையும் தர்மமும் தான் அந்த அதிசயத்தை சாத்தியமாக்குச்சு. கிருஷ்ணர் ஒரு கீரை இலையை சாப்பிட்டதும் பிரபஞ்சமே திருப்தி அடைஞ்சது. அதுதான் பக்தியோட பலம். இன்னைக்கு கூட அன்னதானம் செய்யற எல்லா கோவில்களிலும், இலவச சாப்பாடு கொடுக்கிற இடங்கள்லயும் அக்ஷய பாத்திரத்தோட ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்கு. பசியோட வந்தவங்களுக்கு உணவு கொடுங்க, அதுவே தெய்வ வழிபாடு. அதுதான் அக்ஷய பாத்திரம் நமக்கு சொல்லிக்கிற பாடம்.